கட்லெட் செஞ்சு தர சொல்லி பிரெட் வாங்கிட்டு வந்து 3 நாள் ஆச்சு. அதுக்கு நேத்து தான் எனக்கு டைம் கிடைச்சது. அது ஒரு 6, 6:30 மணி இருக்கும். அப்பதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 2 உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கிட்டேன். கட்டி இல்லாம நல்லா உருளைக்கிழங்க மசிச்சு எடுத்துக்கிட்டு அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கேரட், பீன்ஸ், வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். என்கிட்ட இருந்தது இந்த வெஜிடபிள் மட்டும் தான். இது கூட வேணும்னா இன்னும் பட்டாணி சேர்த்துக்கலாம், கேப்சிகம் சேர்த்துக்கலாம், இல்லையா கொஞ்சமா முட்டைகோஸ் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இருந்த வரை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட வந்து மிளகுத்தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள், கொஞ்சமா கரம் மசாலா, உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். கூடயே நம்ம வந்து பிரெட் கிராம்ப் சேர்த்துக்கணும். பிரெட் தூள் சேர்த்தோம்னா கெட்டிப்படும். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பிரெட் தூள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கொஞ்சமா கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு நமக்கு பிடிச்ச ஷேப்ல எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கிட்டு கொஞ்சமா மைதா மாவுல உப்பு போட்டு கரைச்சி வச்சிருக்கேன். அதுல நம்ம தட்டி வச்ச அந்த கட்லெட்டை நினைச்சு எடுத்துட்டு பக்கத்துலயே பிரெட் கிராம்ஸ் வச்சிருந்தேன். அதுல அப்படியே ஒரு கோட்டு அப்படியே 2 பக்கமும் தூள் வந்து அப்படியே அப்ளை பண்ணிட்டு கடலை எண்ணெயில பொரிச்சு எடுத்துட்டேன். நான் அப்படிதான் கட்லெட் செஞ்சிருந்தேன். இல்ல இன்னும் நான் சேர்க்க வேண்டியது என்னன்னா வந்து சில்லி பிளேக்ஸ் சேர்த்தேன். சாப்பிடும் போது அந்த சில்லி பிளேக்ஸோட நல்லா இருக்கும். கூடயே வந்து நம்ம சீஸ் இருந்துச்சுன்னு சேர்த்து செஞ்சோம்னா அதுவும் இன்னும் நல்லா இருக்கும். இப்ப ரீசெண்டா தான் காலி பண்ணேன். ஏதோ இருந்ததை வச்சு நேற்று செஞ்சாச்சு. சாஸோட வச்சு சாப்பிட்டுருந்தோம். சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்து